Hello friends, welcome to Adiman team. இந்த வீடியோல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் 17 ஜூன் 2017 தினசரி நடப்பு நிகழ்வுகள் 17 ஜூன் 2017க்கு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் மஸ்ட் ஃபார் பேங்க் அக்கவுண்ட்ஸ். ஸோ இனிமேல் என்னன்னா ஆதார் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களுக்கும் ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இணைச்சிருக்கணும். ஸோ அது வந்து முக்கியமான ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபார் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் ஆஃப் 50,000 rupees 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து 50,000 மற்றும் 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து பேன் கார்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு நியூஸ் என்னென்னா அப்டேட்டட் நியூஸ் என்னென்னா பேன் கார்டு இருக்கணும்னா அது ஆதார் கார்டோட கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணணும். ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் பேன் கார்டே வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ இந்த எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் வச்சிருக்கவங்களாம் என்னென்னா ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம் என்னென்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வந்து பேங்க்கில் 31 டிசம்பர் 2017 சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா எத்தனை டிஜிட் இருக்கும் நம்பர் கோடு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் நம்பர் கோட் இருக்கும். ஸோ யார் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் ஜூன் 17 அப்படிங்கிறது வந்து உலகம் பாலைவனமாதல் மற்றும் வறட்சி ஒழிப்பு தினமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இயரோட தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் பிட்வீன் லேண்ட் டீக்ரிடேஷன் அண்ட் மைக்ரேஷன். அது இங்கிலீஷில் சொல்லணும்னா ஜூன் 17 அப்படிங்கிறது வேர்ல்டு டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் டிராஃப்ட். வறட்சியும் பாலைவனமாதலையும் ஒழிக்கிறதுக்கு ஒரு முயற்சியாக தான் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து ஐநா சபை யுனைடெட் நேஷன் வந்து 1994 இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்க் பிட்வீன் லேண்ட் டீக்ரிடேஷன் அண்ட் மைக்ரேஷன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. அடுத்து சுவிட்சர்லாந்து ரேட்டிஃபைஸ் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் இந்தியா. என்ன சொல்றாங்க அப்படின்னா கருப்பு பணம் குறித்த தகவல்களை தானியங்கி தகவல் பரிமாற்றம் என்ற புதிய முறையில் இந்தியாவுடன் உடனடி பகிர்ந்து கொள்ள சுவிட்சர்லாந்து அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அதாவது இப்போ பிளாக் மணி வந்து சுவிஸ் பேங்க்ல வந்து நிறைய இருக்கு, சுவிஸ் வங்கியில் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து இந்தியா சார்பில் நிறைய வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் சுவிஸ் பேங்க்ல இருந்து கேட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஒரு உடன்படிக்கைக்கு வந்து வந்திருக்காங்க. என்ன அப்படின்னா கருப்பு பணம் குறித்த தகவல்கள் எல்லாத்தையுமே வந்து தானியங்கி தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிற ஒரு மெத்தட், ஸோ ஆட்டோமேட்டிக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மூலிமா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து கொடுக்கறதா அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிஎம் நரேந்திர மோடி. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஃபர்ஸ்ட் மெட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதாவது பிஎம் நரேந்திர மோடி ஃபிளாக்ஸ் ஆஃப் கேரளாஸ் ஃபர்ஸ்ட் மெட்ரோ இன் கொச்சி. இதுதான் வந்து அந்த கொச்சி மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ இது எங்கேருந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அலுவா அப்படிங்கிற இடத்துல இருந்து பலரிவட்டம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து இந்த ட்ரெயின் வந்து போகும். ஸோ இதுதான் அந்த 2 ஜங்ஷன். ஸோ இதனோட யார் இந்த மெட்ரோ இது வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி மெட்ரோ ரயில் லிமிடெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 50% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மெட்ரோ ரயில்வே வந்து அமைக்கிறதுக்கு காசு யார் கொடுத்துருக்காங்க, ஃபண்ட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா கவர்மெண்ட் 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50% சேர்ந்து இந்த மெட்ரோ ரயில் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரதமர் மோடி வந்து இதை இனாகரேட் பண்ணி வச்சார். அடுத்து அமேசான் டு அக்வயர் வேர்ல்ட் ஃபுட்ஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா பிஸ்னஸ் ஓரியன்ட் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ஒரு பெரிய நிகழ்வு. ஏன்னா அமேசான் அப்படிங்கிறது ஒரு பெரிய கம்பெனி. ஸோ வேர்ல்ட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கம்பெனி. ஸோ அமேசான் வந்து வேர்ல்ட் ஃபுட்ஸை வந்து வாங்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பிரசிடென்ட். ஸோ முன்ன வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து இனாகரேட் பண்ணார் கொச்சின் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஒரு மெட்ரோ ரயில் சேவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. பெங்களூர் நகரின் முழுமையான மெட்ரோ ரயில் சேவை ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தொடங்கி வைத்தார். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நாகச்சந்திராவுக்கும் எலச்சனஹள்ளி அப்படிங்கிற 2 இதுக்கும் இடையே பசுமை பாதை மெட்ரோ ரயில் சேவை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க பசுமை பாதை மெட்ரோ ரயில் சேவை கிரீன் லைன் பெங்களூர் மெட்ரோ. சரிங்களா? ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடக முதல்வர் சித்தாராமையா. ஸோ இந்த மெட்ரோவில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பக்கங்களில் இருக்கக்கூடியதையும் இணைக்கக்கூடியதாக ஒரு மெட்ரோ இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா சைடில் இருந்தும் வந்து இந்த மெட்ரோ வந்து ஒரு ஜங்ஷனாக இணைக்கக்கூடிய சேவையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி வந்து பிஎம் வந்து கொச்சினில் மெட்ரோ ஸ்டார்ட் பண்ணி வச்சார். இது வந்து பிரணாப் முகர்ஜி பிரசிடென்ட் வந்து பெங்களூரில் இந்த மெட்ரோ சேவை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ கிரீன் லைன் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ட்விட்டர் லான்ச்சஸ் அம்பர்லா எமோஜி டு செலிப்ரேட் மான்சூன். இந்தியாவில் மழைக்காலத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ட்விட்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்பர்லா மாதிரி ஒரு எமோஜி வந்து இப்போ எப்படி நமக்கு ஸ்மைலிலாம் வருது ஸோ அந்த மாதிரி இது ஒரு எமோஜி வந்து அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
அடுத்து இந்தியா பேக் 5 மெடல்ஸ் இன் ஏசியன் ஜூனியர் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப். ஏசியன் ஜூனியர் ரெஸ்லிங்கில் வந்து 5 மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒன்று வந்து 51 kg ஃப்ரீ ஸ்டைல் கேட்டகரி, பூஜா அவங்க வந்து அந்த இதில் வின் பண்ணியிருக்காங்க, கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. சோனு அப்படிங்கிறவங்க வந்து சில்வர் மெடல் 44 kg, மனு அப்படிங்கிறவங்க வந்து பிரான்ஸு இன் 59 kg டிவிஷன், அண்ட் சதீஷ் சில்வர் வின் பண்ணியிருக்காரு. அப்புறம் மனிஷ் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் இன் 50 kg கேட்டகரி வின் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஏசியன் ஜூனியர் ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்பில் 5 மெடல் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து ஜூன் 17க்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகள். இது இல்லாமல் இன்னும் சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஸோ அந்த நிகழ்வுகள் பண்ணியிருந்தால் அந்த நிகழ்வுகளுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஜூன் 18ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.